ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முன் பக்கம் தைக்கலாம். சரியா? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன், லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன், சுற்றி தைச்சாச்சு. பார்த்தீங்களா? தைச்சாச்சு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கழுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்காம முன்னாடி தட்டிவிட்டுருவோம். நம்ம அந்த மாதிரி தட்டினோம்னா நமக்கு கழுத்து உட்காராது, கொஞ்சம் ஸ்டிப்பாக உட்காராது. அதுக்காக நம்ம கழுத்து பீஸ் வைக்கலாம். சரியா? இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளவுஸோட அளவு 24 தான் இருக்கு. சுற்றுல 24. அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது இப்போ கிராஸ் பிடிக்கிறது எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா? இப்போ இங்கேருந்து, அதாவது தையல் அங்கேருந்து இங்கே 3க்கு ஒரு மார்க் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? மார்க்கு வேறு கலரில் போடுறேன். மார்க் இருக்குமா? 3 இன்ச்சு. இதுக்கு இங்கிட்டு நம்ம எடுக்க வேண்டியது. இவங்களுக்கு ரொம்ப கம்மியான தான் இருக்காங்க, உடம்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் 1 இன்ச்சு போதும். இங்கே 1 இன்ச்சு, இங்கே ஒரு 1 இன்ச்சு. சரியா? இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச்சு போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. சரியா? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தையல் எல்லாத்தையும் சேர்த்து 4 எடுத்துருக்கோம். அப்போ 4 பாதி 2.25. அப்போ 2.25. இங்கே நான் ஒரு 2.25 பிடிச்சிக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு அங்கே இருந்தாச்சும் சரியாக வரும். 3 இன்ச்சு. இப்போ நம்ம இதை தச்சு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சரியா? ரெண்டு தையல் கொடுக்கணும். பார்த்தீங்களா? கப் சைஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தெரியுதா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரி, இதே போனோமா இந்த பிசைன் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கப் ஷேப் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 பீஸும் தச்சாச்சு. இப்போ அடுத்து பட்டி தைப்போம். நம்ம இப்போ பட்டிக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 3
3.5. அதாவது மேலே 4 இன்ச்சு, இங்கே 4 இன்ச்சு போச்சுன்னா மீதி 3 தான் பட்டன் பக்கம் வருது, பட்டன் பீஸ் பக்கம் வரும். இப்போ வந்து கூட எத்தனை எடுத்துக்கோம்னா 5 இருக்குது. இந்த 5ல் இந்த 1.5 இன்ச்சு நம்ம ஒரு கோடு போட்டு ஒரு கட் கொடுத்துக்கோமா. இது வந்து நம்ம தைக்கணும். எதுக்காக நம்ம இவ்வளோ துணி விடுறோம் அப்படின்னா கீழே பட்டி வந்து ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ நம்ம கை தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சட்டை ஏறும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பட்டி வச்சு நம்ம போட்டோம்னா அது வந்து சட்டை வந்து மேலே ஏறாது. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு இருந்தாலே போதும். ஓகே, இதாக்கு இப்போ நம்ம வந்து 1.25 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 1.25 இன்ச்சு நம்ம மடித்து அடித்து நம்ம போடும்போது கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். அந்த இடம் வந்து தைக்கலாமா பாருங்கள். உங்களுக்கு என்ன ஸ்கேல் வச்சு ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். தெரியுதா? இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டு கூட நம்ம தைச்சிக்கலாம். நினைக்கிறேன் உங்களுக்கு இதே பண்ணி நீங்கள் தச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். தச்சு முடிச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். கட்டி வச்சு ஒரு அமுத்தையும் புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி கமான்னு சொல்லுங்க. நீங்கள் பண்ணுற கமாண்டுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பதிவு வரும். அப்படியே இந்த பச்சை மேலே ஒரு அமுத்தை போட்டோமா, தெரியுதா? இப்படி பின்னாடி திருப்பி